இந்த உலகத்துக்கு வாழணும்னு வருகிற ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷிக்கு முன்பாக 2 வாழ்க்கை வைக்கப்படுகிறது. ஒன்று பாவ வாழ்வு, இது சாத்தான் உண்டாக்கினது. இன்னொன்று பரிசுத்த வாழ்வு, அது இயேசு கிறிஸ்து உண்டாக்கினது. தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியிலே சிந்தி மக்களுக்கு பரிசுத்த வாழ்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த வாழ்வு இன்னைக்கு அநேக மக்கள் பாவ வாழ்வு எங்களுக்கு போதும் அப்படி சொல்லிட்டு பாவ வாழ்வை தெரிந்தெடுத்து தங்களுடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டு நரகத்துக்குள் போகிறதை பார்க்க முடியும். இன்னும் சில பேர் பரிசுத்தமான வாழ்வை தெரிந்தெடுத்து இந்த பூமியில பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியில அதற்குரிய பலனை அடைந்து பரலோகத்துக்கு போகிறதையும் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள்? இனியும் எதை தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? பாவ வாழ்வா அல்லது பரிசுத்தமான வாழ்வா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்களேன், நீங்கள் தெரிந்தெடுத்து வாழ போகிற வாழ்வு பாவ வாழ்வா அல்லது பரிசுத்தமான வாழ்வா? சொல்லுங்களேன் தம்பி. உனக்கு முன்னாடி 2 வாழ்வு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பாவ வாழ்வு, இன்னொன்று பரிசுத்தமான வாழ்வு. நீ இதுல எதை தெரிந்தெடுத்து வாழ போற? சுத்தமான வாழ்வு. சுத்தமான வாழ்வு. நீங்க என்ன வாழ்வு? பக்கத்துவங்களை பார்த்து கேளுங்களேன். போய் உட்காந்துக்கோ. என்ன வாழ்வு? பின்னாடி உள்ளவங்க சகோதரிகள் சொல்லுங்களேன். பரிசுத்தமான வாழ்வு மாதிரியே பாவ வாழ்வா? இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தான். பரிசுத்தமான வாழ்வு மாதிரியே காமித்துக் கொண்டு பாவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த 2 வாழ்க்கை இந்த பூமியில தான் வாழ போறோம். இந்த 2 வாழ்க்கையை இந்த பூமியில நம்ம வாழ்ந்தாலும் இதனுடைய பயன்பாடுகள் வேற வேற மாதிரி இருக்கும். இதனுடைய பயன்பாடுகள் நம்ம அதை அறிந்து கொண்டோம் என்றால் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாவ வாழ்வின் மூலமா நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய காரியம் என்ன? நாம் பரிசுத்தமான வாழ்வு வாழுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள் என்ன என்பதை அறிந்து கொண்டால் நமக்கு நலமாக இருக்கும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம் பாவ வாழ்வு. இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார், எழுதி காண்பித்தார். ஏற்கனவே உங்களுக்கு கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி கொடுத்தேன், மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி. அதையுமே தேவன் எனக்கு சொப்பனத்தில் அதை காண்பித்தார். இதையுமே ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் காண்பித்து அந்த செய்தியை தான் இன்னைக்கு நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். பாவ வாழ்வை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, பரிசுத்தமான வாழ்வை நீங்கள் தெரிந்தெடுத்து பரிசுத்தமாக வாழ்ந்து அதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதில் தேவன் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். முதலாவதாக நாம் பாவ வாழ்வை குறித்து பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி
அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பிரதர், சிஸ்டர், ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறார். இந்த பூமியில பாவ வாழ்க்கையை தெரிந்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்தா நமக்கு தேவன் கொடுத்த நாட்கள், வருஷங்கள் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், வீணா போயிடும். பெதஸ்தா குளத்தின் அருகே 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 வருஷம் எழுந்திருக்க முடியாதபடிக்கு அதே இடத்துல கிடக்கிற அளவுக்கு ஒரு வியாதியஸ்தன் கிடக்கிறான். ஆனா ஆண்டவர் அவன் மேல மனதுருகி அவனை சுகமாக்குகிறாரு. சுகமாக்கின பின்பு தேவாலயத்தில் மறுபடியும் பார்க்கிறாரு. எங்க பார்க்கிறாரு? தேவாலயத்தை பார்க்கிறாரு. அப்ப பார்க்கும் பொழுது, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்படி என்றால் அவனுடைய வியாதிக்கு காரணம் என்ன? பாவம். அவனுடைய வியாதிக்கு காரணம் என்ன? பாவம். அவனுடைய 38 வருஷத்தை வீணாக்கிருச்சு. ஒரு வாரம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம நீங்க படுத்த படுக்கையா இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு நீங்க சுகமாகி வந்த பின்பு ஒரு வாரம் வேஸ்டா போயிடுச்சு, வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களே புலம்பிக் கொள்வீங்க. ஏன்னா நம்முடைய நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்புவோம். நீங்க தண்ணியவே வேஸ்ட் ஆகணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்க. தண்ணிக்காகவே நீங்க தெருவில் சண்டை போடுவீங்க, அது தப்பு. ஆனா தண்ணி வீணாக கூடாதுன்னு நினைப்பீங்க. இருக்கிற பாத்திரத்துல எல்லாம் பிடிச்சு வைப்பீங்க. மழை தண்ணியை கூட விட மாட்டீங்க, பிடிச்சு வைப்பீங்க, பிரயோஜனப்படுத்துவீங்க. ஆனா அப்படி பிரயோஜனப்படுத்துகிற பண்பு உங்களுக்குள்ள இருந்தும் உங்களுடைய நாட்களை, உங்களுடைய வருஷங்களை நீங்க வேஸ்ட் பண்ணிடுறீங்களே. இந்த மனுஷன் 38 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். இவனுடைய வியாதி இயேசுநாதருடைய வயசை விட மூத்தது. இயேசுநாதர் ஊழியம் செய்த நாட்கள் 30 வயசுக்கு மேல. ஆனா இவன் 38 வருஷமா வியாதியா கிடக்கிறான். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பாவம் நம்முடைய நாட்களை வீணடிச்சிடும். பாவம் நல்லா இருக்குது, பாவம் இன்பத்தை தருகிறதுன்னு சொல்லிட்டு அந்த பாவ வாழ்க்கையில நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய நாட்களை வீணடிச்சிடும். 40 வயசுலயோ 50 வயசுலயோ அது உங்களை கொண்டு போயிடும், உங்களை வியாதிக்குள்ள தள்ளிடும். பாவத்தினாலதான் மனுஷர்களுக்கு வியாதி வருகிறது. எல்லாருக்கும் வியாதி வரும் மாம்சத்தில் இருக்கிறதுனால. ஆனா அந்த பாவத்தில் வருகிற வியாதிகள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மரணத்துக்குள்ளேயும் கொண்டு போய்விடும். நோய்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார். ஆனா இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது சுகமாக்கிடுவார். ஆனா இந்த பாவ வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பாவ வாழ்க்கையிலேயே வாழ்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய நாட்களை, ரொம்ப நாட்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது.
இந்த உலகத்துல யாரும் கொடுக்க முடியாததை கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஆயுஸ் நாட்களை கொடுக்கிற தேவன். அந்த ஆயுஸ் நாட்களை கொடுத்த தேவன் அந்த ஆயுஸ் நாட்களை நமக்கு பிரயோஜனமாக, நம்முடைய குடும்பத்துக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக மாற்றி தருகிற தேவன். ஊழியத்துக்கு பிரயோஜனமாக, தேவனுக்கு பிரயோஜனமாக மாற்றி நம்மளை நடத்துகிற தேவன். ஆனா இப்படி நம்முடைய நாட்கள் பிரயோஜனம் இல்லாம வீணாக போய்விடுகிறதுக்கு காரணம் ஒரு மனுஷனுடைய பாவ வாழ்க்கையே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்க பாவ வாழ்க்கையை தெரிந்தெடுக்காதீங்க, பரிசுத்தமான வாழ்க்கையை தெரிந்தெடுங்க. எத்தனை பேர் பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை தெரிந்தெடுக்க போகிறீங்க? உங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். இனி பாவம் செய்யாதே. உங்களை பார்த்து தான் சொல்றாரு. சகோதரியே, உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நீங்க கூட கேள்வி கேட்கிறீங்க, நான் இவ்வளவு நாளும் பாவம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வியாதி வரலையே அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க இருதயத்தில் நினைக்கிறீங்க. உங்களுக்கு தான் தேவன் சொல்றாரு, ஆண்டவர் உன் மேல கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இவ்வளவு நாளும் உங்களை ஆண்டவர் அந்த துன்பத்துக்குள்ள, அந்த வியாதிக்குள்ள நீங்க போகாதபடிக்கு உங்களை வச்சிருக்கிறார்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க அசட்டை பண்ணிராம உங்களை அர்ப்பணம் செய்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, சுகம் தருவாரு. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா 2 கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆயுசு நாட்களை வீணடிச்சிடறாங்க. ஆயுசு நாட்களை என்ன செஞ்சிடறாங்க? வீணடிச்சிடறாங்க. இந்த தண்ணி அடிச்சு, கஞ்சா அடிச்சு, விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி தங்களுடைய நாட்களை வீணடிச்சிடறாங்க. வேண்டாம், அந்த பாவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணம் செய்வோம். ஆமென். இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்து உங்களிடத்தில் பேசுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? யோசேப் என்கிற 17 வயது வாலிபன், எத்தனை வயசு? 17 வயசு. அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், திறமை உள்ளவன், ஞானம் உள்ளவன். எகிப்து தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டு போத்திபார் என்கிற தன்னுடைய எஜமான் மூலமாக ஊழியக்காரனாக மாற்றப்பட்டவன். அந்த அரண்மனைக்கு, அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் தான் மேனேஜர். அப்படி உயர்ந்த ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் சோதனை. அந்த எஜமானுடைய மனைவியே பாவத்துக்கு உடன்படுன்னு சொல்றா, இச்சையை நிறைவேற்றுவோம்னு சொல்றா. இவன் சம்மதிக்கவே இல்லை. அவளை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று கேள்வி கேட்டு அவளை தள்ளி விட்டுட்டு தன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஒரே ஓட்டமாய் ஓடி போயிட்டான். அந்நிய தேசம்தான், பாசை அறியாத ஊரு, அம்மா அப்பா பக்கத்தில் இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆனா நல்ல பாவம் செய்வதற்கு வாய்ப்பு. ஆனா அந்த பாவ வாழ்க்கையை அவன் செலக்ட் பண்ணல, தெரிந்தெடுக்கல. நோ நோ, வேண்டாம் 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 அப்படி சொல்லி புறக்கணிச்சான். அப்படி புறக்கணிச்ச அந்த வாலிபனை தேவன் மறந்தாரா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பரிசுத்தத்துக்காக நிற்கிறவங்கள, தேவனுக்காக பரிசுத்தத்தில் நிற்கிறவங்கள பாவம் வேண்டாம்,
அப்படின்னு தள்ளுறவங்களை தேவன் மறப்பது இல்லை, தேவன் மறப்பது இல்லை. எந்த ஜென்மத்திலையும் தேவன் மறப்பது இல்லை. தலைமுறை தலைமுறையாய் அவர்களை சாட்சியாக நிறுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. கையத்தான் தட்டுங்களேன், நல்லா தான் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மறக்கப்பட்ட இடத்துல சிறந்திருக்கும்படி தேவனால் செய்யப்பட்டார். மறக்கப்பட்ட இடத்துல தேவன் சிறந்திருக்கும்படி செய்தார், மறவாமல். எப்படி? ஆதியாகமம் 41:40 வாசிங்களேன். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே. ஓ, என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். இந்த பூமியில தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கிற நீ அடிமையாக வாழ்வதில்லை. தேவன் உன் கையில அதிகாரத்தை கொடுத்து அவரை போலவே நீ எதற்கு அடிமைப்பட்டவன் அல்ல. நீ என்ன போல அதிகாரியாயிரு என்று ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை கூட விடுதலையாக்கி அதிகாரத்தில் உட்கார வைப்பார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா. இன்னைக்கு நீ அடிமையா இருக்கலாம், பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், மனுஷர்களுக்கு அடிமையா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அடிமையாக இருக்கலாம். அடிமை அது சாத்தானுக்குரியது, அதிகாரம் அது இயேசுவுக்குரியது. சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், வானத்தில் எனக்கு அதிகாரம் உண்டு, பூமியில் எனக்கு அதிகாரம் உண்டு என்று. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் எதற்கும் பயப்படாதவராய், எதன் மூலமாகவும் ஆளுகை செய்யப்படாதவராய், இந்த பூமியில அதிகாரம் நிறைந்தவராய் வாழ்ந்தார். கொந்தளித்த கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். கடல் மேல நடந்தார். அவருக்கு முன்னாடி 6000 பேய்கள் பிடித்த லேகியோன் அமைதியாய் மௌனமாய் நின்று கெஞ்சுகிற அளவிற்கு இயேசு அதிகாரம் உள்ளவராயிருந்தார். காரணம், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கை அது இயேசுவின் வாழ்க்கை. பாவ வாழ்க்கை அது பிசாசின் வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கை அது யாருடைய வாழ்க்கை? ஜீசஸினுடைய வாழ்க்கை. பாவ வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை சொல்லுங்க? பிசாசினுடைய வாழ்க்கை. நீங்க பாவ வாழ்க்கையில வாழ்ந்தீங்கன்னா நீங்க பிசாசினுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றீங்கன்னா அது ஜீசஸினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை அதிகாரம் செலுத்த இந்த உலகத்தில் யாரையும் அனுமதிக்க மாட்டாரு. மரணமே உங்களிடத்துல மண்டியிட வைப்பார் இந்த தேவாதி தேவன். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல 2 கைகளை தலைக்கு மேல கை தட்டி, சாவுக்கு அதிபதி சாத்தானையே தன்னுடைய சாவினால வென்றவர் உங்களுக்கும் ஜெயம் கொடுப்பார். அதிகாரத்தை பிடுங்கி அதிகாரத்தை கொடுத்து அதிகாரியாய் நடத்தினார் யோசேப்பை. பார்வோன் மன்னன் தான் கையில் கிடக்கிற மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டான், கழுத்தில் கிடக்கிற சரப்பணிகளை கலத்தி கொடுத்துட்டான். சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் ஒன்றிலும் பெரியவன், நீ இந்த அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்ப, இந்த எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியாக இருப்ப, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் உன் சொல்லு கேட்டு தான் நடக்கணும் அப்படி சொல்லிட்டார். அந்த அளவிற்கு யோசேப்பை ஒரு கனமுள்ள ஒரு அதிகாரமுள்ள பாத்திரமாய் தேவன் நடத்தினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பரிசுத்தம் உன்னை கைவிடாது.
கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பரிசுத்தம் உன்னை மறக்காது, கண்டிப்பா உன்னை உயர்த்தும். எத்தனை பேர் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி. இன்னொரு காரியத்தை வாசிங்க, பாவ வாழ்வு. லூக்கா சுவிசேஷம் 15:13. லூக்கா சுவிசேஷம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் என்ன வேலை சொல்லுங்களேன், பன்றி மேய்க்கிறதுக்கு அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அது கூட கிடைக்கல. இவன் ஆரம்பத்தில் எங்க இருந்தான்? இவனுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? தகப்பனார் கூட இருக்கும் பொழுது இவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரங்க உண்டு. டேபிளில் போய் உட்காந்து மணி அடித்தா வேலைக்காரங்க ஓடி வருவாங்க. இவன் என்ன வேணுமோ அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து வைப்பாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டவன். இவங்க வீட்டில் நிறைய பேர் இவனுக்கு வேலை செய்தார்கள். ஆனால் இப்போ பிரதர், நீங்கள் பாவத்தோடு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் மனிதன் என்கிற ரேஞ்சில் இருந்து இறங்கி மிருகம், அதுவும் கேவலமான இழிவான மிருகம் என்கிற தரத்துக்கு போயிடுறீங்க. மனிதன் எடைப்பட்ட நிலையில இருக்கிறான். அவன் பரிசுத்தமா வாழ்ந்து தேவனை போல ஆகலாம், பரிசுத்தமா வாழ்ந்து மகிமைக்குள்ளே போகலாம். ஆனா அதே மனுஷன் பாவ வாழ்க்கையை தெரிந்தெடுத்து அதை விட கீழே மனுஷன் என்கிற தரத்திலிருந்து கீழே இங்க பார்த்தீங்கன்னா அவன் பன்றிகள் கூட தான் இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? பாவம். உங்களுடைய பாவ வாழ்க்கை உங்களுடைய ஆஸ்திகளை அழிச்சிரும். நீங்க எவ்வளவு கை நிறைய வச்சிருந்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தாலும், எவ்வளவு வருமானங்களை மாதந்தோறும் நீங்க பெற்றுக்கொள்றவங்களா இருந்தாலும், உங்களுடைய பாவ வாழ்க்கை உங்களுடைய ஆஸ்திகளை அழிச்சிரும். உங்களுடைய வாழ்க்கையில குறைவை கொண்டு வந்து விடும். இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில தகப்பனாரிடத்திலிருந்து பாதி சொத்துக்களை பிரிச்சு கொண்டு வந்தான். ஆனா துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து வேசிகளிடத்திலையும் விபச்சாரத்திலையும் களியாட்டத்திலையும் தன்னுடைய வருமானத்தெல்லாம் இழந்து கடைசியில் ஒரு நாள் ஒன்றுமில்லாதவனாக வெறுமையாய் நிற்கிறான். குறைபட தொடங்கி இவன் வீட்டில் இவனுக்கு எத்தனையோ பேர் வேலை செஞ்சாங்க. ஆனா இவன் இன்னொரு இடத்துல போய் வேலை கேட்கிறான். பரிதாபம் அல்லவா? பரிதாபம் அல்லவா? இன்னைக்கு பாவம் உனக்கு இன்பத்தை கொடுக்குன்னு அதைத்தான் விரும்புற. பரிசுத்தத்தை நீ வெறுக்கிற, பரிசுத்த வாழ்க்கையை நீ வெறுக்கிற. ஆனா பரிசுத்த வாழ்க்கையை உனக்குள்ள தேவன் ஏன் கொடுக்கணும்னு விரும்புறார் தெரியுமா? நீ அவரை போல குறைவில்லாதவனாய் வாழ்வதற்கு தான் தேவன் அந்த பரிசுத்த வாழ்க்கையை உனக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். ஆனா நீ
பாவ வாழ்க்கை வாழ்ந்து பிசாசை போல, மிருகத்தை போல இழிவான நிலைக்குள்ளே, இழிவான தரத்துக்குள்ளே போகிறதை தான் நீ விரும்புகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். உனக்கு பாவ வாழ்க்கை வேண்டாம். உன்னுடைய குறைவுகளுக்கு காரணம் உன்னுடைய பாவம் தான். இனி இந்த பாவத்தை விட்டுட்டு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள ஓடிவா. கர்த்தர் உன்னை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்புவாரு. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? நல்ல கையை தட்டி, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை தான் வேணாம். நல்லா தான் கையை தட்டுங்க வாலிப பிள்ளைகள். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை தான் வேணும். ஆமென். கைகளை ஒரு தலையில சொல்லுங்களேன். ஆராதனைக்கு வருகிற நேரமா? கர்த்தர் நல்லவர். பாதி ஆராதனை முடிஞ்சிருச்சு. அதுக்கு வீட்டிலேயே தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்டலாமே. கர்த்தர் நல்லவர். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடமைக்காக ஆராதிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் நேசிக்கிறோமோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து இங்கே ஆராதிச்சிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தின் அளவுக்கு ஆண்டவர் எல்லையே வைக்க மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லையாக இருக்கும், ஆசீர்வாதத்துக்கு எல்லையாக இருக்கும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல சத்தியத்தை அறிஞ்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் ஆராதனையில் அசட்டு பண்ண மாட்டாங்க, ஆராதனையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்லா விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? இதுவரைக்கும் விட்டு கொடுக்கல, இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன தேவன் ஆசீர்வதிப்பதற்கு தான் இந்த ஆராதனையை வச்சிருக்கிறாருன்னு. சரியான நேரத்துக்கு வந்து கர்த்தரை பயபக்தியோடு ஆராதிச்சு பாருங்களேன், உங்கள் எல்லை வானத்தின் அளவு இருக்கும். பக்கத்துல பார்த்துங்களேன், உங்கள் எல்லை, ஆசீர்வாதத்தின் எல்லை வானத்தை ஏற்ற அளவுக்கு இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு அளவு வைக்கிறதுனால தான் ஆசீர்வாதத்துக்கு எல்லை இல்லாமல் போய் விடுகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய ஆஸ்திகளை நீங்கள் இழந்து போகாதீங்க. இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே பறந்து போயிடும். இந்த பாவத்தில் எத்தனை பேர் மனைவிக்கு பிரயோஜனம் இல்லாமல், பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நடுத்தருவில் விட்டுட்டு மரித்து போனவர்கள் நிறைய பேர் உண்டு. அரசாங்கத்தில் வேலை செய்து கை நிறைய சம்பளம் வாங்கி நல்ல வீடுகள் கட்டி பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து நல்லா படிக்க வச்சு இந்த பூமியில் ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு பாவத்தினால வியாதி வந்து மரித்து வேலையை இழந்து குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுட்டு போனவங்கள நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். இந்த இளைய குமாரனுடைய சம்பவம் நமக்கு ஒரு முன்மாதிரி. நீ நிறைய வச்சிருந்தாலும் அது உன்னை காப்பாற்றாது. நீ பரிசுத்தமாக வாழு. நீ இழந்து போனதெல்லாம் தேவன் உனக்கு திரும்ப தருவார். நீ இழந்து போன ஸ்தானத்தில் கொண்டு வந்து தேவன் உன்னை நிறுத்துவார். ஆமென். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 31:10 வாசிங்க. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், யோபுவினுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், யோபுவினுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இந்த பக்கம் சொல்லுங்களேன், பார்த்து சொல்லுங்களேன், பார்க்க மாட்டீங்களா? ஒருத்தர் யோபுவினுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அந்த கிழக்குத்திய புத்திரரில் யோபு பெரியவனாயிருந்தான். எங்கு பார்த்தாலும் யோபுவினுடைய ஆடுகள், யோபுவினுடைய ஒட்டகங்கள்,
யோபுவினுடைய ஏறு மாடுகள், வேலைக்காரங்க, வேலைக்காரிகள், அந்த ஊத் தேசத்தில், அந்த கிழக்குத்திய புத்திரரில் யோபு பெரியவனாயிருந்தான். யோபுவினுடைய ஆடுகள் 7000, ஒட்டகங்கள் 3000, ஏறு மாடுகள் 500, கழுதைகள் 500, வேலைக்காரங்க, வேலைக்காரி. ஒரு அதாவது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார் யோபு. இந்த யோபுவை தேவன் இப்படி ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? அவர் பரிசுத்த வாழ்க்கையை தெரிந்தெடுத்து பரிசுத்தமா வாழ்ந்தார். யோபுனுடைய பரிசுத்தத்துக்கு ஒரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். யோபு 31:1. நல்லா வாசிங்க. கண்களால் போட்டிருக்கா? அப்படி வாசிங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? பிரதர், இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு கூட ஒப்பந்தம் பண்ணியிருந்தாரு. எப்படி ஒப்பந்தம் பண்ணியிருந்தார் தெரியுமா? பார்க்க வேண்டியதை தான் பார்ப்பேன், பார்க்க கூடாததை நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இந்த கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். இந்த கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். எந்த ஒரு ஸ்திரியையும் இச்சையோடு பார்க்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க? பாவம் எப்படி வருது தெரியுமா? முதல்ல கண்கள். திம்னாத் என்னும் ஊரிலே பெலிஸ்திய பெண்ணை கண்டேன். யாரு? உங்க அண்ணன் சிம்சோன். அவள் கண்ணுக்கு பிரியமா இருந்தாள். திருமணம் பண்ணி விளங்காம போயிட்டான். இன்னைக்கு இந்த கண்ணு தான் பாவத்தினுடைய ஸ்டார்டிங். கண்ணுல பார்க்கிறது சிந்தனையில போகும். சிந்தனையில நீங்க பதிச்சிருக்கிறது உங்களுக்கு இரவுல சொப்பனத்துல வரும். சொப்பனத்துல வர்றது அடுத்த நாள் செயல்ல வரும். இப்படித்தான் பாவம் உருவாகிறது. அதனாலதான் பிசாசு இந்த கண்களின் இச்சைகளை தூண்டக்கூடிய சினிமா, சீரியல்கள், செல்போன்களை அதிகமா அவன் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சினிமாவை உற்சாகப்படுத்துறவங்க எத்தனை பேர்? நீங்களே அதுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? சர்ச்சில் 10 ரூபா காணிக்க போடுறது கிடையாது. ஆனா செல்போன் எத்தனை ரூபாய்க்கு? யானை துந்திக்கை தூக்குற மாதிரி 40. எங்க பாட்டி அல்ல, 40 30. பாவத்தில் போகிறதுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா பரிசுத்தமா வாழ்வதற்கு எதையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கிடையாது. அப்படியே பண்ணாலும் பிச்சைக்காரத்தனமா இன்வெஸ்ட்மெண்ட். அதனாலதான் அவன் வீட்டில் பரிபூர்ணம் இல்லை. தெரியுமா உனக்கு? இன்னும் ஏன் நீ மற்றவன்கிட்ட போய் கேட்குற? இன்னும் ஏன் மற்றவனை எதிர்பார்த்து நிற்கிற? இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட பேசுறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகும் பொழுது பரிசுத்தமுள்ள மகளா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒன்று ஒப்பு கொடுத்துட்டு கண்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டு போ. யோபுவை போல தேவன் உன்னையும் பரிபூர்ணமடைய செய்வார். நீ வாலிபனாக இருந்தாலும், நீ வாலிப மகளாக இருந்தாலும், உன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணு. உன் கண்ணு மேல கைய வச்சு ஜெபம் பண்ணு. ஏசப்பா, இந்த கண்ணு உமக்கு சொந்தமான கண்ணு. இது நீர் கொடுத்த கண்ணு. இது பார்க்க வேண்டியது தான் பார்க்கும், நீர் விரும்பாததை இது பார்க்காது அப்படி சொல்லிட்டு ஒப்புக்கூட. தலைக்கு மேல கூட கை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்து, தெய்வத்தை மகிமைப்படுத்து. உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. கண்களின் இச்சைக்கு ஒப்பு கொடுக்காத, கண்களின் இச்சைக்கு ஒப்பு கொடுக்காத. இரவெல்லாம் செல்போன்ல கிடைக்காத, பேஸ்புக்ல கிடைக்காத, இன்ஸ்டாகிராம்ல கிடைக்காத, ஆபாசமான காட்சிகளை பார்த்துட்டு கிடைக்காத. ஆண்டவருக்கு உன் கண்களை ஒப்பு கொடு. ஆண்டவர் நீ கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. மழை மாறி போயும், ஆசீர்வாதமான மழை உன் வீட்டுல பெய்யும். நீ பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு
நீ எவ்வளவு விடிய விடிய வேலை செய்ய, பொத்தலான பையில போடுறது மாதிரி மறுநாள் இருக்காது. யோபுனுடைய கையின் கிரியை ஆசீர்வதிச்சாரு. யோபுனுடைய கை இருக்கு பார்த்தீங்களா, அவன் செஞ்சதை பிளஸ் பண்றாரு. அவன் சம்பத்து தேசத்துல பெருகுச்சு. நீயும் பெருகணுமா? உன் கண்ணை உடன்படிக்கை பண்ணு. தேவனோடு கூட சினிமா பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணு. சீரியலை பார்க்க மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணு. 10 கட்டளையில் கடைசி கற்பனை என்ன தெரியுமா? அடுத்தவனுடைய பிறனுடைய ஆட்டையாவது வீட்டையாவது மனைவியாவது இச்சியாது இருப்பாயாக என்று பைபிளில் போட்டிருக்கிறது. யாரை பார்த்தும் இச்சிக்காத, இச்சியோடு பார்க்காத. யோபுனுடைய பரிசுத்தத்தை பாருங்களேன். அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நானே ஆடி போயிட்டேன். எப்பா இவ்வளோ பெரிய பரிசுத்தவானா? அதனால தாங்க யோபினுடைய பரிசுத்தத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாரு. என் தாசனாகிய யோபின் மேலே நீ கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் சொல்லி வானத்தம் பூமியை படைச்ச பரிசுத்தத்தின் ஊற்று பரிசுத்தமுள்ள தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்னா அவன் பரிசுத்தத்தை நீங்க சிந்திச்சு பாருங்களேன். நீயும் பரிசுத்தமா வாழு. இன்னைக்கு இருக்கிறதுல திருப்தி அடையாத. உன் பாவ வாழ்க்கை இருக்கிறதையும் கொண்டு போயிடும், வெள்ளம் கொண்டு போறது மாதிரி. ஆனா நீ பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ ஆண்டவருக்காக, பரிசுத்தம் என்பது அது வேற யாருக்காக வாழ்கிறது அல்ல, நமக்காக வாழ்கிறது தான், நம்முடைய நன்மைக்காக வாழ்கிறது தான். நம்முடைய நன்மைக்காகத்தான் தன் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இந்த பூமியில் பரிசுத்த வாழ்வை ஏற்படுத்திட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி அவருடைய ரத்தத்தின் மூலமாய் வருகிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தின் மூலமாக பரிசுத்தம் அடைஞ்சு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒன்று ஒப்புக்கூட. நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. பாவ வாழ்க்கையை தெரிந்தெடுக்காத வாலிப மகளே, பாவ வாழ்க்கையை தெரிந்தெடுக்காத. உனக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வயசுலயே கர்த்தரை தேடக்கூடிய, கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வயசுலயே உனக்கு கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. பயன்படுத்து. நான் 26 வயசுல தான் ஊழியத்துக்கு வந்தேன். 20 வயசுக்கு மேலே தான் அதாவது ரட்சிக்கப்பட்டேன். நான் முழுமையாக பரிசுத்தமாக ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு 20 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. ஆனால் சின்ன வயசுலேயே ஆண்டவரை அறிஞ்சேன். ஆனால் உலகம் நம்மளை ஆண்டவருக்குள்ளே வாழ விடலை. ஆனால் தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தி பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வச்சு அந்த பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியம் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். இந்த பாவத்துல எல்லாம் நமக்கு கான்ஃபர்மேஷன் இருக்காது, ஒத்து போக மாட்டேன். அதனால தான் நம்மளை ஆண்டவர் நினைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாவ வாழ்க்கையை தெரிந்தெடுக்காதீங்க, பரிசுத்தத்தை தெரிந்தெடுங்க. உங்கள் செல்ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் செல்ஃபோனை கையில் பிடிச்சி ஆண்டவரே இதை உம்மோடு உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் டிவி மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். நீர் விரும்பாததை நான் பார்க்க மாட்டேன்ப்பா, புரியுதா? இல்லைன்னா அந்த ஃபோனை எடுத்து இல்லை குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறேன். நான்லாம் என் ஃபோனை மாற்றவே மாட்டேங்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ஃபோனை கூட இவ்வளோ ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சுருக்கிறது எதுக்கு தெரியுமா? வீடியோ எடுக்கிறதுக்காக தான். 4 மக்கள் நற்செய்தியை கேட்கட்டும், வசனத்தை கேட்கட்டும். ஆமென். இன்னும் இதை ஒரு 5 வருஷத்துக்கு கூட இதை வச்சு நான் ஓட்டுவேன். எங்க பாவம் செய்வதற்காக நம்ம பல ஆயிரங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. நீ செல்ஃபோன் கையில் வச்சுருந்தேன்னா நீ பரிசுத்தமாக வாழ முடியாது தெரியுமா? நீ பைபிளை கையில் வச்சிருக்கிற வரைக்கும் பரிசுத்தம். ஆனால் பைபிளை கீழே வச்சுட்டு செல்ஃபோனை நீ கையில் வச்சிருக்கும் பொழுது, செல்ஃபோனை நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உன் பரிசுத்த வாழ்க்கை அங்கே கேள்விக்குறி. தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் வாலிபர்கள் கையில் எல்லாம் செல்ஃபோனே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஆமென். நான் சொல்கிறத விசுவாசிக்கிறீங்களா? நீ பரிசுத்த வாழ்க்கையை தெரிந்தெடுத்தேனா வேதாகமத்தை தெரிந்தெடு, போனை தூக்கி குப்பையில் போடு.
கடவுள் ஒன்று நடத்துவார். நாங்கள்லாம் வாலிபர்களாக இருக்கையில் எங்கள் கையில் எந்த ஃபோன் இருந்துச்சு? நாங்கள் வாழலையா? செல்ஃபோன் இல்லாமல் நம்ம வாழ முடியாதா? செத்தா வேறுவோம், சாக மாட்டோம். நம்மளை வாழ வைப்பார், உயர வைப்பார். உன் குடும்பத்தில் கடனே இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு பரிபூரணத்தை கொடுப்பார். ஆமென். இந்த செய்தி ஒரு நீண்ட செய்தி, நான் சீக்கிரமாக பேசுகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். பாவியான ஒருவன் நன்மைகளை கெடுப்பான்னு சொல்லல வேதம், மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கலாம், நீங்க ஆண்டவர் கொடுக்கிறவங்களா இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் நினைச்சு உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும்னு வரலாம், ஒரு அரசாங்க வேலையை கொடுக்கணும்னு வரலாம், ஒரு வீடு கட்ட உதவி செய்யலாம்னு வரலாம், ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்கலாம்னு வரலாம், ஒரு திருமண ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம்னு வரலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையா இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது தேவன் கொடுக்க மாட்டாரு. உன் ஜீவியம், உன்னுடைய பாவ வாழ்க்கை, உன் நன்மைகளை தேவன் உனக்கு கொடுக்காதபடி கெடுத்து விடும், வரவிடாதபடி தடுத்து விடும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பாவ வாழ்க்கையை தெரிந்தெடுக்காத. உனக்கு ஆசீர்வாதம், நன்மை இதுவரைக்கும் கிடைக்காம இருப்பதற்கு காரணம் உன் பாவ வாழ்க்கையா இருக்கலாம், உன் அந்தரங்கத்தில் நீ செய்யற பாவ வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீ மனம் திரும்பு, முழங்கால நின்று கண்ணீரோடு கதறு, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இனி நான் பாவ வாழ்க்கைக்கு என்னை உட்படுத்த மாட்டேன், இனி உம்மை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணம் செய்வேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவமா இருந்தாலும் இன்னைக்கு அதை ஆண்டவர் சமூகத்தில் தூக்கி எறிந்து பரிசுத்தமட நன்மைகள் உன் வீட்டை தேடி வரும், உன் வீட்டு கதவை தட்டும். சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கூட கை தட்டி, ரெண்டு கைகளை நல்ல கை தட்டி, இயேசுவே என் பாவ வாழ்க்கையை நான் தூக்கி எறிகிறேன் சொல்லு. வாய் திறந்து வாலிப மகள் சொல்லு, உன் கூட தான் கர்த்தர் பேசுறாரு, உன் கூட தான் கர்த்தர் பேசுறாரு. உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. புது வருஷத்துக்குள்ள போகிற நீ நன்மைகளை சுதந்திரிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. உன்னை இருதயத்தை கடினப்படுத்தாத. ஹல்லேலூயா. உபாகமம் 28:9-10. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். உங்களை ஆண்டவர் பரிசுத்த ஜனமா நிலைப்படுத்துவார். உங்கள் ஆண்டவர் நீங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினால உங்களை பரிசுத்த ஜனமா நிலைப்படுத்துவார். அதற்கு பின்பு ஆண்டவர் செய்கிற காரியம் வேற லெவலாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை உங்க மேல தரிப்பிப்பார். நம்ம யாபேஸ் தம்பி ஒரு வண்டி வச்சிருக்கிறான். அந்த வண்டியில ஒரு பேர் எழுதியிருக்கும். அது யாருடைய பேர்னா அவனுடைய பேர், யாபேஸ் ஜியோவா அப்படின்னு பேர் எழுதியிருக்கு. ஏன் அந்த பேர் எழுதியிருக்கான் சொல்லுங்களேன்? ஏன் அந்த பேர் எழுதியிருக்கான் சொல்லுங்க?
இது கூட தெரிலன்னா நான் என்ன செய்ய? அவன் வண்டி, அதனால அவன் பேர் எழுதி வச்சிருக்கான். அதில் போய் நம்ம பேர் எழுத முடியுமா? சும்மா சொல்லிக்கலாம், நம்ம வண்டி நம்ம வண்டி. ஆண்டவர் உங்க மேல அவருடைய நாமத்தை எழுதிடுவாரு. நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உங்க மேல அவருடைய நாமத்தை எழுதிடுவாரு. உங்க மேல அவருடைய நாமத்தை எழுதிட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் யாருக்குரியது? ஜீசஸுக்குரியது. ஜீசஸுக்குரியது. இந்த உலகத்துல வியாதி தொடுமா? இந்த உலகத்துல மரணம் தொடுமா? இந்த உலகத்துல பாவம் தொடுமா? இந்த உலகத்துல பிசாசு வந்து தொடுவானா? இல்ல இல்ல. உங்களை பார்த்த உடனே தெரிச்சுக்கிட்டு ஓடுவான். உங்களை பார்த்த உடனே தெரிச்சுக்கிட்டு ஓடுவான். ஏன்னா உன் மேல கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீ யாருடையவள்? ஜீசஸுடையவள். உன்னை பார்த்து பயப்படுவாங்க. பைபிள் சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட பேர்னு மாத்திரம் சொல்லல, பூமியின் ஜனங்கள் எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுவாங்க, உன்னை பார்த்து கும்பிடுவாங்க, உன்னை பாராட்டுவாங்க, உன்னை அலட்சியம் பண்ண மாட்டாங்க, உனக்கு சேதத்தை விளைவிக்க மாட்டாங்க. உன் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். குறிப்பா சொல்றேன், நீ ரோட்ல நடந்து போனீன்னா, நீ பரிசுத்தமா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பார்த்த உடனே பேய் தெரிச்சுக்கிட்டு ஓடுவான். இன்னைக்கு நிறைய பேரை பேய் ஏன் பிடிக்குது? நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வரமுன்னு. ஏன் பேய் வருது சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். ஏன் பேய் பிடிக்குது? விசுவாசிகளை ஏன் பேய் பிடிக்குது? உன் மேல கர்த்தருடைய நாமம் இல்லை மகளே, உன் மேல கர்த்தருடைய நாமம் இல்லை. உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிட்டு ஓடணும். ஏன்னா நீ மனுஷி அல்ல, நீ தேவனை போல. நீ தேவனை போல. உன்னை அதிகாரிகள் கனம் பண்ணுவாங்க. நீ போன உடனே உனக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா உன் மேல அவருடைய நாமம் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பரிசுத்தமா இருந்தேனா உன் மதிப்பு வேற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ பரிசுத்தமா இருந்தேனா. இந்த பூமியில எல்லாரும் மாதிரி இல்லை. இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே உன்னை பார்த்து நடுங்குவாங்க. உனக்குரிய கனம், உனக்குரிய மகிமை எல்லாம் உனக்கு இருக்கும். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல ரெண்டு கையை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. இவ்வளவுதானே உங்க கை தட்டு. ஆண்டவர் உன்கிட்ட பேசியிருக்கிறார். வாலிப தம்பி, ஆண்டவர் உன் மேல பேசியிருக்கிறார், உன் கூட பேசியிருக்கிறார். நல்லா தான் கையை தட்டி கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகள் பேசுங்களேன். அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தட்டும். அவர் நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நடத்தி செல்லட்டும். பாவத்தை நம்மளை விட்டு எடுக்கட்டும் இயேசு கிறிஸ்து. பாவத்தை நம்மளையும் பிரிக்கட்டும் இயேசு கிறிஸ்து. நமக்குள்ள அவருடைய வாழ்க்கையை தரட்டும் இயேசு கிறிஸ்து. நம்புனீனா நல்லா கை தட்டி ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் இப்ப பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிறார். அசட்ட பண்ணாத. ஆவியானவர் உன் நடுவில் இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. நீ விட முடியாத பாவத்தெல்லாம் தேவன் விட வைப்பாரு. உன்னை பரிசுத்தத்துல நிலைநிறுத்துவார். உன் கூட தான் கர்த்தர் பேசி இருக்கிறாரு. உன் கூட தான் கர்த்தர் பேசி இருக்கிறாரு. நீங்க ஏதோ காதுல வாங்கணும், இந்த காதுல விட்டோம், இந்த காதுல வாங்கணும், இந்த காதுல விட்டோம்னு போயிடாதீங்க. கடமைக்காக கை தட்டாதீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட உணர்வு பூர்வமா பேசுறாரு. உன் எதிர்காலத்தின் மேல அவருக்கு சிந்தை உண்டு. உன் எதிர்காலத்தின் மேல அவருக்கு அக்கறை உண்டு, கரிசனை உண்டு. அதனாலதான் உன்னை பரிசுத்தப்படுத்துறாரு ஆண்டவர். நீ அவருடைய வார்த்தையை அற்பமா நினைக்காத. அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த அர்ப்பணம் செய். நிச்சயமா சொல்றேன், உன்னை பெரிய அதிகாரியா தேவன் உயர்த்துவார். இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உன் வாழ்க்கையில உயர்வை கொடுத்து மற்றவங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். ஆமென். நான் சொன்னதெல்லாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென்.
இப்பதான் செய்தியை ஆரம்பிக்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? உங்க டயத்தில் நான் முடிச்சிடுறேன், பயப்படாதீங்க. இதோ உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறோம். வீடு வீடா சொன்னோம், நம்ம மக்கள் வீடுகளுக்குள்ளெல்லாம் நற்செய்தியை போட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 3:1. தேவனாகிய எந்திரிச்சு போதீங்க சிஸ்டர். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டார் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றான். பிரதர், சிஸ்டர், இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு பாவம் இங்குதான் உண்டாச்சு. முதல்ல பாவம் செய்தது பிசாசு. மனிதர்களிடத்தில் பாவம் இல்லை. மனிதர்களை தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தன்னை போல பரிசுத்தம் உள்ளவங்களா, நீதி உள்ளவங்களா, உண்மை உள்ளவங்களா தான் படைச்சிருந்தாரு. அவங்கள ஏதோன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு. அவங்களுக்கு சகல விருட்சத்தின் கனியை உண்டாக்கி வச்சிருந்தாரு. நடுவில் ஒரு விருட்சத்தை உண்டாக்கி வச்சிருந்தாரு. அது நன்மை தீமை அறியத்தக்கதான கனி. அதை புடுங்கி புசிக்க வேண்டாம்னு எச்சரித்திருந்தார். அதை புடுங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். தேவன் ஒவ்வொரு நாளும் மாலையில் அவங்களோடு கூட வந்து உறவாடுவார். அவங்களும் ஆண்டவர் கூட உறவாடுவாங்க. நான் சொல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தர் பேசுகிறார், மனுஷன் பேசல, கர்த்தர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். பிசாசு வாரான். ஏவாள் இடத்துல வந்து இவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் தெரியாதது மாதிரி நடிக்கிறான். ஏவாள் இடத்துல கேட்குறான், தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல விருட்சத்தின் கனியெல்லாம் பிடுங்கி சாப்பிடலாம்னு தேவன் சொன்னது உண்டான்னு கேட்குறான். அப்போ அவள் உண்மை சொல்கிறா, நடுவில் இருக்கிறத மாத்திரம் பிடுங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு. அதுக்கடுத்து அவன் சொல்கிறான், அவன் பொய்ய ஆரம்பிக்கிறான். இதை நீங்கள் பிடுங்கி சாப்பிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் விட்டுறான். இதை நீங்கள் பிடுங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள்னு பொய்ய சொல்லிடுறான். அதாவது வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சாத்தானை அறியக்கூடாது. சாத்தானோடு நமக்கு உறவு இருக்கக்கூடாது. சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு செவியையோ சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு சிந்தனையோ திறக்கக்கூடாது. சாத்தான் உங்களிடத்தில் பேசும் பொழுது நீங்க பதில் பேசக்கூடாது. அவனோடு இருக்கிற அந்த உறவை துண்டிச்சுட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. கைகளை ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசு உங்களை பேச வைப்பான். பிசாசு உங்களை பேச வைப்பான். ஆனா பிசாசு கூட நீங்க பேசக்கூடாது. பிசாசு கேட்கிற வார்த்தைகளுக்கு பதில் சொல்லக்கூடாது. நீங்க குறிப்பா அவனை அறியக்கூடாது. இந்த ஏவாள்
சாத்தானை அறிந்தாள். அவள் தேவனை விட்டுவிட்டு, புருஷனை விட்டுவிட்டு தனியா வந்து அறிந்தாள். பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்கிறது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி தான் ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்திருக்கிறார். 2 பேருமே ஒன்று போல இருக்கணும். எந்த காரியத்திலையும் சுயமா முடிவெடுக்க கூடாது. 2 பேருமே கலந்து பேசிதான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த பெண்கள் தானே எப்பொழுதும் முந்திரி கொட்டையாய் முந்தி கொண்டு இருப்பார்கள். ஆமாம், அவங்க வீட்டுக்காருக்கே இவங்க தான் ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்காருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்திலையுமே முடிவெடுக்கக்கூடாது, செயல்படுத்திடக்கூடாது. வீட்டுக்கார்கிட்ட பேசணும். 2 பேருமே கலந்து பேசி தான், ஆலோசனை செய்து தான் ஒரு காரியத்தை செயல்படுத்தணும். நீங்கள் தன்னிச்சையாக, நீங்கள் சுயமாக முடிவெடுக்கிறவர்கள் என்பதை அறிந்து தான் பிசாசு உங்களிடத்தில் வாரான். இன்னொரு காரியம், பெண்கள் பலவீன பாண்டம், அவங்கள எப்படி ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களிடத்தில் வாரான். இதே ஆதாமிட்ட போயிருந்தான்னா, அல்லது ஆதாமும் ஏவாளும் இருக்கும் பொழுது வந்திருந்தாம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக பிசாசு வெக்கப்பட்டு போயிருப்பான். ஏன்னா ஆதாமு கேள்வி மேலே கேள்வி கேட்பான். ஆதாம் ஞானம் உள்ளவன். நம்ம பார்க்கிற அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், பறவைகள் எல்லாத்துக்கும் பேர் வச்சதே ஆதாமு தான். காக்காவுக்கு யாரு பேர் வச்சது சொல்லுங்களேன்? யாரு? இவ்வளோ யோசனையா இருக்கு. ஆதாம். எப்படி பேர் வச்சார் காக்காவுக்கு? கான்னு கத்துறதுனால அதுக்கு பேர் என்ன பேரு? காக்கா. ஆமென். ஆட்டுக்கு ஏன் பேர் வச்சார் ஆடுன்னு? அதை ஆடிக்கிட்டே போவான், அதனால தான் அதுக்கு ஆடு. ஆமென். அவ்வளவு விஸ்டம், ஞானம், தேவ ஞானம் ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இந்த அம்மா ஏவாள் கலக்கி விட்டுட்டு போயிட்டா. இந்த பெண்களுக்குள்ள அந்த சுயமான முடிவு இருக்கக்கூடாது. கணவரை புறக்கணிக்க கூடாது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கணவரை புறக்கணிச்சிட்டு நீங்கள் எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. கணவர் இல்லாத உறவுகள் நம்ம வைக்கக்கூடாது. கணவருக்கு தெரியாமல், கணவர் உங்கள் கூட இல்லாமல் வேற 3வது நபர் இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. குறிப்பாக சொல்கிறேங்க, தேவன் கொடுக்காத உறவுகள் நமக்கு தேவையில்லை. சாத்தான் வந்து தேவன் கொடுக்காத உறவு, அவனெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. அவனை நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு அலையக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அதாவது இந்த பாயிண்ட் என்னன்னா, சாத்தானை அறியக்கூடாது. சாத்தான்னா யாரு? சாத்தான்னா விசுவாசத்துக்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு பேர் தான் சாத்தான். இங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்றா, இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று. அந்த வார்த்தைக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நல்லவனா இருந்தானா ஆமென் ஆமென் அப்படியே கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அவன் சாத்தான் கிடையாது. ஆனால் இங்கே சொல்றான், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் யாரை போல இருப்பீங்க? பெருமையை தூண்டி விட்டுறான். சாத்தான் இடத்துல நீங்க பேசின பின்பு உங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். அவ இத்தனை நாள் அந்த கனியை பார்க்கத்தான் செஞ்சா. அன்னைக்கெல்லாம் அது இன்பமா தெரில, புசிப்புக்கு இன்பமா தெரில. ஆனா சாத்தான் இடத்துல பேசிட்டு வந்த பின்பு அதை பார்க்குறா, வேற லெவல்ல அவளுக்கு தெரியுது. இவ்வளவு நாள் இதை அனுபவிக்காம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த கனியை பிடுங்கி சாப்பிடுகிறாள், செத்து போகிறாள். மக்களுக்கு பாவத்தை சொத்தா சேர்த்து வச்சுட்டு போயிட்டா அந்த ஏவாள். ஆமென். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரா உங்களிடத்துல யாராவது பேசுறாங்கன்னா அதை கேட்காதீங்க. ஸ்டாப்.
எங்களுக்கு தெரிய மட்டும் வந்துருங்க. ஆனால் நீங்கள் அப்படியா ஆ அப்படின்னு கொஞ்சம் உங்கள் செவியை திறந்து விட்டீங்கன்னு வச்சுங்களேன், மட மட மடன் மட மடன் உள்ளே போய் உங்களை பாவத்துக்குள்ளே கொண்டு தள்ளிடும். நான் சொல்கிறது புரிந்ததா? எத்தனை பேருக்கு புரிந்தது? இன்னொரு காரியம் கூட சொல்லலாம், தடுக்கிறவன். அப்போஸ்தலர் 13:10 வசனம் கேட்கக்கூடாதபடி தடுக்கிறவன். மார்க் 8:33 தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன். எல்லா இது 8:33 வாசிங்க. மார்க் 8:33. மார்க் 8:33. தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். நான் கேட்கிறேன், பேதுரு ஆண்டவருடைய சீசனா சாத்தானா? பக்கத்துங்களை பார்த்து கேளுங்களேன், பேதுரு ஆண்டவருடைய சீசனா சாத்தானா? பதில் சொல்லுங்க. பேதுரு யாரு? ஆண்டவருடைய சீசனா சாத்தானா? யாருங்க? இருங்க பாஸ்டர், நாங்கள் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சாத்தானேன்னு சொல்றார், எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றார். அதாவது இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிடத்துல நான் யாருன்னு கேட்குறார். ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாரு. சிலர் சொல்கிறாங்க எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் எரோமியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ பேதுருவிடத்தில் கேட்குறாரு. பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் அவனை பாராட்டுறார். இதை உன்னுடைய மாமிசமும் ரத்தமும் வெளிப்படுத்தலை, பரிசுத்த ஆவியாகிய தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார், பரலோக தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி பாராட்டுறார். இதுக்கு அடுத்து தம்பி நான் சொல்ல கவனமாக கேட்கணும். இதுக்கு அடுத்து ஆண்டவர் அந்த பேதுரு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களிடத்துல பாடுகளை குறித்து மரணத்தை குறித்து அவர் சிலுவையில் மரிக்க போகிறத குறித்து பேசுகிறார். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க, உங்களுடைய சிந்தனை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தம்பி நான் சொல்கிறத கவனமாக கேளு. நான் யாரை பற்றி பேசுகிறேன்? எரும மாடா கழுதையா? அதான் நான் சொல்கிறேன். இவ்வளோ எனர்ஜி கொடுத்து பேசுகிறேன்னா அது வேஸ்ட் ஆயிருதா? நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களிடத்தில் பேசுகிறாரு. சீசர்களிடத்தில் தன்னை யாருன்னு கேட்குறாரு? பேதுருவிடத்தில் கேட்குறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறாரு பேதுரு. ஆண்டவர் பாராட்டுறாரு. அதுக்கு பிறகு எருசலேமில் மரிக்க போகிறத பேசுகிறார். அப்போ இந்த பேதுரு ஆண்டவரை தனியாக கூட்டிகிட்டு போய், ஆண்டவரை நீர் மரிக்கக்கூடாது, ஆண்டவரை நீர் சிலுவையில் அறையப்படக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தான் சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டு, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவளை நீ சிந்திக்கிறாயன்னு சொன்னார். அப்படின்னா பிசாசு யார் தெரியுமாங்க? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம பாசம் என்கிற பேரில் மனுஷனுக்கு ஏற்றவைகளை யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ தட் இஸ் அவர்கள்தான் டெவில். ஆமே. பாசம் என்கிற பேரில் ஜெபம் பண்ணாதரா, பைபிள் படிக்காதரா, சர்ச்சுக்கு போகாதரா, காணிக்க கொடுக்காதரா, அப்படியெல்லாம் சில பெற்றோர்கள் பிள்ளைகளை தடுப்பாங்க. அதுதான் பேய். நான் சொல்கிறேன், இந்த பேய்களெல்லாம் நீங்கள் அறியக்கூடாது. இந்த பேய்கள்கிட்ட பேசவே கூடாது. மனசுக்குள்ளேயே சொல்லணும், வாயில் சொல்லிடக்கூடாது, விரட்டி விட்டுருவாங்க வீட்டை விட்டு. மனசுக்குள்ளேயே சொல்லணும், எனக்கு பின்னாக போ சாத்தானே. சாத்தானை ஜெயம் எடுக்கணும், சாத்தானை அறியக்கூடாது. நல்ல கைத்தடி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னொரு வசனம், கர்த்தரை அறிந்திருக்கிற அளவை விட அதிகமா அறியணும். கர்த்தரை அறிந்திருக்கிற அளவை விட அதிகமா அறியணும். 1 சாமுவேல் 2:12. வேகமா வாசிங்க.
ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தாங்க. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 17 வாசிங்க. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. போதும் போதும், ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்கு இவ்வளவு தள்ளாடுகிறீர்கள். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவுதான் நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றதா? நல்ல 2 கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஏலி யார் தெரியுமா? ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆண்டவருக்கு உழைக்கிறதுனால, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுனால நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீங்க அப்படிங்கிறது அடையாளம் கிடையாது. நீங்கள் பரிசுத்தமாகவும் வாழ முடியாது. பாஸ்டருடைய பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் பாஸ்டருடைய பிள்ளை பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஏலியின் குமாரர்கள் கர்த்தரை அறியாததுனால பாவிகளாக இருந்தாங்க. ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செஞ்சாங்க. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் சர்ச்சில் விடிய விடிய வேலை செஞ்சாலும் பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்க வேலை செஞ்சாலும் கர்த்தரை நீங்க அறியணும். இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை நீங்க அறியணும். பின்னாடி இருக்கிறவங்க கர்த்தரை நீங்க அறியணும். சத்தமா சொல்லுங்களேன், நீங்க கர்த்தரை அறியணும்னு சொல்லுங்களேன். இந்த கர்த்தரை அறிதல்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் சொல்றதை கவனமாக கேளுங்க தம்பிகளா, நான் சொல்றதை கவனமாக கேளுங்க. இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னுடைய மகன் சாம் ஜோயல் 20 வருஷத்துக்கு மேலே பிறந்ததிலிருந்து எனக்கு பிள்ளையா இந்த சபையினுடைய ஆரம்பத்திலேருந்து என் கூட இருக்கிறான். ஆனால் இந்த வருஷம்தான் அவனை பைபிள் காலேஜில் கொண்டு போய் சேர்த்துருக்குறான். அவன் ஒரு நாள் எங்களிடத்துல சொன்னான், என் மனைவி உனக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க பைபிள் காலேஜில். அவன் சொன்னான், எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லைம்மா, எனக்கு ஏசப்பா தாம்மா ஃப்ரெண்டு அப்படி சொன்னான். அவன் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லை அப்படி சொல்லி அவன் கேட்டிருக்கான். அப்போ ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒரு வசனத்தை காமித்து, நான் தான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு நாள் சொல்லியிருக்கிறான், என் மனைவிட்ட சர்ச்சுக்குள்ளே போனோடனேம்மா என்னன்னே தெரிலம்மா எனக்கு அழுகலையாக வருது அப்படி சொல்லி 20 வருஷமாக என் கூட இருந்தான். நல்லா உழைப்பான், எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பான். ஆனால் அவன் பரிசுத்தமாக வாழலை. ஆனால் இன்னைக்கு அவன் அப்பையும் பரிசுத்தமாக தான் வாழ்ந்தான். அப்போ கர்த்தரை அறியலை. ஆனால் இப்போ பைபிள் காலேஜில் போய் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு பேசி, ஆண்டவரோடு நடந்து, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு இணக்கத்தை, ஒரு நெருக்கத்தை அவன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டான். பார்த்தீங்களா? அதுதாங்க கர்த்தரை அறிதல். தனிப்பட்ட விதத்தில் தேவன் உன் கூட பேசணும், நீ தேவனோடு கூட பேசணும், அதுதான் அறிதல். உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லைனா நீ தேவனை அறியல. உன் வாழ்க்கையில வேத வாசிப்பு இல்லைனா நீ தேவனை அறியல. ஆனா நீ சர்ச்சுக்கு வரலாம், நீ காணிக்க கொடுக்கலாம், விடிய விடிய சர்ச்சில் ஒர்க் பண்ணலாம். இதனால நீ தேவனை அறிந்திருக்கிற என்பது அடையாளம் கிடையாது. ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அறியணும், அதுதான் அறிதல். நல்ல தலைக்கு மேல விட கை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துவீங்களா? இங்க இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் இடத்துல பேசுறீங்க? பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்க? எத்தனை பேர்கிட்ட தேவன் பேசுகிறாரு? உங்களுடைய உழைப்பு சூப்பர். வாலிப பையங்க உழைக்கிற மாதிரி உழைக்க முடியாது, அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. யாபேசலாம் நேற்று 11:30 மணி வரைக்கும் சர்ச்சில்
சீரியல் காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டு வீட்டுக்கு போய் படுத்து காலையில் கழுகுமலை ஊழியத்துக்கு வந்தான். அவனுடைய உழைப்பு வியக்கத்தக்கது. ஆனால் இதை வச்சு அவன் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறாங்கிறது சொல்ல முடியாத காரியம். அவன் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற காரியம் என்னன்னா, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறான்னா அதுதான் கர்த்தரை அறிதல். அதுதான் கர்த்தரை அறிதல். நல்ல கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு பிராங்களையும் டங்கு 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 டங்குன்னு ஆடினா, கிருபாகரன் டங்கு டங்குன்னு ஆடினா சந்தோஷம் தம்பி. இதெல்லாம் நீங்கள் செய்யாட்டி கஷ்டம்தான். ஆனால் இதை வச்சு நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறீங்க என்பது நம்ம சொல்ல முடியாத காரியம். தனிப்பட்ட விதத்தில் வீட்டுக்குள்ளே முழங்கால் போட்டு தானியேல் மாதிரி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்கன்னா, ஜெபிக்கிறாங்கன்னா அதுதான் கர்த்தரை அறிதல். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். வாலிபனே கர்த்தரை அறி, வாலிபனே கர்த்தரை அறி. கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசுறாரு. வாலிப மகளே கர்த்தரை அறி, அப்பதான் நீ பரிசுத்தமா வாழ முடியும். தேவனுடைய சத்தம் கேளு, தேவனுடைய சத்தம் கேளு. தேவன் உன் சத்தத்தை கேட்கட்டும், தேவன் உன் ஜெப சத்தத்தை கேட்கட்டும். அப்பதாங்க பரிசுத்தம் பிறக்கும். தேவனுடைய சத்தமும் உன்னுடைய சத்தமும் இணையும் போது அங்கே உண்டாகிறது தான் ஹோலி ஹோலி லைஃப், பரிசுத்தமான வாழ்க்கை. ஆபிரகாம் யாக்கோபனுடைய தாத்தா. ஆனா ஆபிரகாமுடைய பலி செலுத்துறத பார்த்த யாக்கோபு, ஈசாக்கு பலி செலுத்துறத பார்த்த யாக்கோபு கர்த்தரை அறியல. அம்மா அப்பா கைவிட்டாங்க. நேர கிளம்பி பெத்தேலுக்கு வந்தான். ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுத்தான். அன்னைக்கு கர்த்தர் பேசுகிறத காதுல கேட்டான். யாக்கோபே நீ பயப்படாத, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. அதுக்கு பிறகு காலையில் எந்திரிச்சு, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்று அல்ல, நான் இதுவரைக்கும் இதை அறியாதிருந்தேன் சொல்லிட்டு இந்த ஸ்தலத்திற்கு பெத்தல் என்று பேரிட்டு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவரே, உண்ண உணவும் உடுத்த உடையும் எனக்கு கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். அதாங்க கர்த்தரை அறிதல். நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். அதாங்க கர்த்தரை அறிதல். நான் தசம பாகம் கொடுப்பேன். அதான் கர்த்தரை அறிதல். எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன். இந்த கல் தேவனுக்கு வீடாகும் அப்படி சொல்லி பொருத்தனை பண்ணா அதான் தேவனை அறிதல். நீங்க தேவனை அறிங்க, உங்க வாழ்க்கையில பரிசுத்தமா வாழலாம். புரியுதா? எத்தனை பேர் தேவனை அறிய போறீங்க? அறியக்கூடாது அறியாதீங்க, சாத்தான அறியாதீங்க, தேவனை அறிங்க. முழங்கால் படியிடுவோமா? வலது கரத்தை உயர்த்தி இந்த பரிசுத்த வாழ்க்கையை நீங்க தெரிந்தெடுக்க போறீங்களா? தனிப்பட்ட விதத்துல யாக்கோபு போல வலதுகரத்தை உயர்த்தி இப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பாருங்களேன். இப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பாருங்களேன். உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாரு, யாக்கோபே நான் உன் கூட இருக்கிறேன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். அப்பா நம்மகிட்ட பேசுறதாங்க அறிதல். வாலிப மகளே, ரெண்டு கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பேச ஒரு 2 நிமிஷம் தான். வாலிப தம்பி, நீ ஆண்டவரை அறிய போறியா? ஒரு 2 கையை கீழே படாத, ஆண்டவரை மேல இறங்குவாரு பாரு. 2 கையை நல்ல உயர்த்தி ஒரு 60 செகண்ட் அந்நிய பாஷை பேசுங்களேன். சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும், அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் நல்ல சத்தமா. அதுக்கு பிறகு கைத்தட்டி வாலிபர்கள் பேசுங்களேன். எத்தனை காலம் அறியாமலே இருக்க போற மகனே? எத்தனை காலம் தூரமாவே இருக்க போகிற மகனே? இன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசித்து பேசி இருக்கிறாரு. கர்த்தர் உன் மேல இறங்குகிறாரு. கர்த்தர் உன் மேல இறங்குகிறாரு. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் மேல இறங்குகிறாரு. உன் நரம்புகள்ல, உன் எலும்புகள்ல, உன் தசைகள் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. கைத்தட்டி பெற்றுக்கோ. பின்னாடி இருக்கிற மகள் கைத்தட்டி பெற்றுக்கோ. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கோ, கிருபையை பெற்றுக்கோ, அறிதலை பெற்றுக்கோ.
கை தூக்கி விடுறாரு கர்த்தர். நீ கலங்காதன்னு சொல்றாரு கர்த்தர். மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு கர்த்தர். ஊழியத்துல பயன்படுத்துவேன்னு சொல்றாரு கர்த்தர். பரிசுத்தத்துல உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு கர்த்தர். உன் பாவ வாழ்க்கையை மாத்துவேன்னு சொல்றாரு கர்த்தர். உன் மேலதான் அபிஷேகம் வருது, உன் மேலதான் அக்கினி வருது. நீதான் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள். கை தட்டி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. வந்துட்டார் ஆவியானவரே, வந்துட்டார் ஆவியானவரே. பாவ வாழ்க்கை குறித்து கலங்காத, நான் உன்னை பரிசுத்தத்துல நிலை நிறுத்துவேன். நன்றி நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீ அழைத்து கொண்டு வந்த ஆத்துமாக்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்கப்பா. நிறுத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. ஆவியில ஆத்மால சரீரத்துல எல்லாத்துல விடுதலை உண்டாகட்டும். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.